ஓம் ஈஸ்வரா குருதேவா. அம்மா அப்பா அருளால், குரு அருளால், மகரிஷிகளின் அருள் சக்தி எங்கள் உயிர்வழி உடல் முழுவதும் படர்ந்து இரத்த நாளங்களில் கலந்து இரத்த நாளங்களில் உள்ள ஜீவ ஆன்மாக்கள், ஜீவ அணுக்கள் அனைத்தும் பெற அருள்வாய் ஈஸ்வரா. ஓம் ஈஸ்வரா குருதேவா. இப்பொழுது நாம் பார்க்க இருப்பது நாராயணனின் அவதாரங்கள் 10 என்ற நிலையில் இரண்டாவது அவதாரமாக விஷ்ணு அவதாரத்தை பார்க்க இருக்கின்றோம். முதல் அவதாரம் பார்த்தோம், நாராயணன். நாராயணனுக்கு 2 மனைவி, ஸ்ரீதேவி, பூதேவி. சூரியனிலிருந்து வெளிப்படக்கூடிய அணுக்கள் ஒரு பொருளாகும் பொழுது பூதேவியாகுது. விஷம் உள்ள ஒரு அணு எப்படி உருவாகுது அப்படிங்கிறத நேற்று பார்த்தோம். ஒரு அணு எப்படி உருவாகுது? ஆதிசக்தி என்பது விஷம். அந்த ஆதிசக்தியிலிருந்து ஆதிசக்தியில் உள்ள விஷம் வலுவான விஷம், வலு இல்லாத விஷத்தை விஷத்தில் மோதும் பொழுது, திரத்தும் பொழுது உராயின் தன்மையில் வெப்பம் உருவாகின்றது. அப்படி வெப்பம் உருவாகி நகர்ந்து செல்லும் பொழுது ஈர்ப்பின் தன்மைகள் கிடைக்கிறது. அதற்கு ஈர்க்கும் சக்தி. ஆக ஒரு அணுவில் வெப்பம், விஷம், காந்தம், இந்த 3 நிலைகள் கொண்டதுதான் அணு. எலக்ட்ரான், நியூட்ரான், புரோட்டான். ஆதிசக்தி, ஆதிலட்சுமி, ஆதி பராசக்தி. இப்படி அணுக்கூறுகள் கோடான கோடி 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 அணுக்கள் ஒன்றாக சேர்ந்து ஒரு பொருளாக உருவெறுகின்றது. அதுக்கு பரம்பொருள் என்று பெயர். பூமி. பரம்பொருள் என்பது பூமி. பரமசிவம். சிவம்னா ஒரு பொருள் தெரியுது, பரமசிவம். பரம ஆத்மா ஆன்மாவாக இருக்கிறது. ஓசோன் திரை வரைக்கும் ஆன்மாவாக இருக்கிறது பரமாத்மா. பரமேஸ்வரன் நடு மையத்தில் இருக்கிறது. அந்த உயிராக, இந்த பூமிக்கு உயிராக இருப்பது பரமேஸ்வரன், பரமேஸ்வரி. ஞானிகள் எப்படியெல்லாம் பேர் வச்சிருக்காங்க பாருங்க. நல்லா சிந்திக்கணும். அதுதான். ஆகவே அவதாரத்துடைய தன்மைகளில் இந்த பூமியானது நடுமையத்தில் இருக்கக்கூடிய லாவாவானது அப்படியே விரிந்து 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 அது என்ன செய்து நட்சத்திரம் என்ற நிலைக்கு வளர்ந்து நட்சத்திரமாகி நட்சத்திரம் சூரியனாக மாறுகிறது. இதை கிரேதா யுகம் அப்படிங்கிறாங்க. அடுத்தது திரேதா யுகம்.
பூமியில் அந்த விண்ணிலேருந்து வருது பார்த்தீங்களா உயிர் அணு, அந்த உயிர் அணுக்கு தாங்க விஷ்ணுன்னு பேர். நாராயணனின் மறு அவதாரம் விஷ்ணு. விஷ்ணுங்கிறது உயிரணுவில் ஏற்படக்கூடிய வெப்பத்திற்கு விஷ்ணுன்னு பேர். அந்த விஷ்ணு இப்போ வராரு. இப்போ பூமிக்கு வந்து அடைந்து சர்வ நொடி பொழுது வந்து கொண்டே தான் இருக்குது. புழு உருவாகிட்டு தான் இருக்குது. அது பாட்டு பரிணாமங்கள் நடந்துகிட்டு தான் இருக்குது. தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக சொல்கிறேன். அப்படியெல்லாம் வந்தது தான் இந்த மனித உடல். பல கோடி ஒரு புழுவாக உருவெற்று அடுத்தது எண்ணம்ங்கிற அடுத்த அவதாரம் உருவாகி எண்ணம் கிடைத்து, புழுவில் எண்ணம் கிடச்சி, அடுத்தது கண்கள் கிடச்சி, கண் உருப்பெற்று அதற்கு கண்ணன்னு பேர் வச்சு, அடுத்தது கூர்மாவதாரம் எதை கூர்ந்து கவனிக்கின்றோமோ அதற்கொப்ப நாம் செயல்படுகின்றோம் என்ற நிலையை அங்கே காமிச்சு, கூர்மாவதாரத்தை காமிச்சு, நமக்கு என்ன வேணுமோ நல்ல விஷயத்தை எடுக்கிறதுக்காக வராக அவதாரத்தை காமிச்சு, நாற்றத்தை பிளந்து நல்லதை எடுக்கணுங்கிறது சொல்லி, காற்றுல நல்லதை சுவாசி, நல்லதையே நினச்சின்னா நீ நல்லதே அடைவாய், நல்ல எண்ணம் உயர்ந்த நிலையை நமக்கு தரும் அப்படிங்கிறதெல்லாம் ஞானிகள் நமக்கு சொல்லிக் கொடுத்த பாடங்கள், முன்னோர்கள் மூதாதையர்கள் அவங்கெல்லாம் சொல்லிக் கொடுத்ததெல்லாம் நாம் நினைவுபடுத்தி நல்லதை எண்ணி, அந்த வள்ளலார், வான்மீகி, வியாச பகவான், கோலமா மகர்ஷி, அதாவது ஆதிசங்கரர், இதுபோல் அந்த எண்ணிலடங்காத மகரிஷிகள் வாழ்ந்து வளர்ந்து கொண்டு இருக்கின்ற இடத்துக்கு நாமளும் போகணுங்கிறதுக்கு தான் இவ்வளோ பெரிய விஷயம். ஆக கிரேதாயுகம், திரேதாயுகம், உடலை பெறும்போது திரேதாயுகம், அப்புறம் உடலுக்கு அப்புறம் அந்த உடல்லே வந்து கண்ணில்லாத புழு கண்ணை பெறுவதால் அதுக்கு துவாரபாரா யுகத்தில் கண்ணன் பிறக்கிறான். கிரேதாயுகம், திரேதாயுகம், துவாரபாராயுகம், கலியுகம். மனிதனாக பிறந்ததுக்கப்புறம் கலியுகம் என்பது என்னன்னு கேட்டிங்கன்னா, அஞ்ஞானத்திலே இருந்தோம் சொன்னோம்னா அது களி. ஆக மெய்ஞானத்தை, அருள் ஞானத்தை நாம் அறிந்து அதனுடைய தன்மைகளில் சென்றோம்னா அது சத்திய வழி, உண்மையான வழி. அந்த ரூட்லேயே போனோம்னு சொன்னோம்னா அடுத்தது கல்கி, ஒளியின் சரீரம், 30 கோடி தேவாதி தேவர்கள் அடைந்த நிலை. இதைத்தான் விஜயதசமின்னு வச்சு வியாசபகவான் 10 நிலைகள் அவதாரம் வளர்த்து கொண்ட இந்த மாதம் உள்ள போயிட்டே இருந்ததுன்னா அது தீபாவளியாக வெளிப்படுத்தி போய் நரகாசுரனை வென்று வதம் செஞ்சு அது அப்புறம் அப்படி கொண்டு போய் தலைவாயில் மார்கழி மாதம் கொண்டு பிரித்தாலும் கொண்டு போவாங்க. ஒவ்வொரு மாசமாக ஒன்று கொண்டு போயிட்டே இருப்பாங்க. வெளிப்படும் பொழுது விஷத்தை கவர்ந்துதான் வெப்பகாந்தம் பண்புகள் வெளிப்படுகின்றதோட தன்மைகள் அதிலேயே நின்று நாம வளரணும் அப்படிங்கிறது தான். சூரியனிலிருந்து இப்போ வெளிப்படும் நிலைகள் விஷம், வெப்பம், காந்தம் என விஷ்ணு. சூரியன் தன்னுள் ஈர்த்து வளர்த்து கொண்ட சத்தை வெப்பகாந்தமாக வெளிப்படுத்துகின்றது. சூரியன் தன்னுள் ஈர்த்து வளர்த்து கொண்ட சத்தை வெப்பகாந்தமாக வெளிப்படுத்துகின்றது. அது தன் தலவாயில் விஷத்தை பிரித்தாலும் வெளிப்படும் பொழுது விஷத்தை கவர்ந்துதான் வெப்பகாந்தம் வெளிப்படுகின்றது. வெளிப்படும் பொழுது விஷத்தை கவர்ந்துதான் வெப்பகாந்தம் வெளிப்படுகின்றது. சூரியனிலிருந்து வெளிப்படும் நிலைகள் விஷம், வெப்பம், காந்தம் என 3 நிலைகள் கொண்டு வெளிப்படுகின்றது. வெப்பம் உருவாக்கும் சக்தி, காந்தம் அரவணைக்கும் சக்தி, விஷம் இயக்கும் சக்தி என 3 நிலைகள் கொண்டு இயங்குகின்றது. காந்தம் தன் அருகில் வருவதை கவர்ந்து
தனக்குள் இணைப்பதும், இணைத்ததின் நிலை கொண்டு வெப்பம் அதனை சமைத்து தனதாக உருவாக்குகின்றது. விஷமோ இதனில் இயக்க சக்தியாக இருக்கின்றது. இத்தகைய இயக்கத்தின் தன்மை கொண்ட 3 புலன் கொண்ட அணுக்கள் சூரியனிலிருந்து வெளிப்பட்டு பிரபஞ்சத்தில் பரவி வருகின்றன. இதே பிரபஞ்சத்தில் 27 நட்சத்திரங்களின் கதிரியக்க சக்திகள் அணுக்களாக மாறி பரவி வருகின்றன. வியாழன் கோளிலிருந்து வெளிப்படும் கதிரியக்க பொறிகளை சூரியனின் காந்த சக்தி கவர்ந்து அணுக்களாக வரப்படும் பொழுது ரேவதி நட்சத்திரத்தின் நிலைகள் அருகிலே வந்தால் இதை கண்டு உணர்வின் உந்து விசையால் ஓடுவதும், ஓடும் நிலைகளில் கார்த்திகை நட்சத்திரத்தின் அணுக்களில் மோதப்படும் பொழுது அது சுழற்சியின் தன்மை அடைந்து அந்த சுழற்சியில் வியாழன் கோளின் கதிரியக்க பொறிகளை தனக்குள் சேர்த்து ஒன்றுடன் ஒன்று மோதும் நிலைகள் வருகின்றது. மோதும் நிலை வரும்பொழுது அதில் வெப்பமும் ஈர்க்கும் தன்மையும் வருகின்றது. ஈர்க்கும் சக்தி வரப்படும் பொழுது எந்த கோல் உமிழ்த்திய அணு அடைபடுகின்றதோ அதன் அடைப்பிற்குள் உருவாகும் நிலை கொண்டு மற்ற அணுக்களை கவர்ந்து அடைபடுகின்றது. ஒரு உயிரணுவாக உருவாகின்றது. உயிரணுவில் ஏற்படும் துடிப்பால் உருவாகும் வெப்பத்திற்கு விஷ்ணு என்றும், உயிரணுவில் ஏற்படும் துடிப்பால் உருவாகும் வெப்பத்திற்கு விஷ்ணு என்றும், வெப்பத்தால் ஈர்க்கும் தன்மை உருவாவதை லக்ஷ்மி என்றும், வெப்பத்தால் ஈர்க்கும் தன்மை உருவாவதை லக்ஷ்மி என்றும், விஷ்ணுவின் மனைவி லக்ஷ்மி என்றும், விஷ்ணுவின் மனைவி லக்ஷ்மி என்றும் காரணப்பெயரை கொடுத்து நாராயணனின் மறு அவதாரம் விஷ்ணு என்று உரைத்து உயிரணுவின் தோற்றத்தை நமக்கு ஞானிகள் உணர்த்தினார்கள். லக்ஷ்மி தன்னுள் ஈர்ப்பதை விஷ்ணு உருவாக்கி ஜீவ அணுவாக விளையச் செய்கின்றது. ஒரு உயிரணு தன்னில் ஜீவ அணுவை உருவாக்கும் பொழுது அந்த ஜீவ அணு எந்த உணர்வின் சத்தினால் உருவானதோ அதன் இனத்தை அது பெருக்கும். உதாரணமாக, ஒரு செடியில் உருவான ஒரு வித்தை நிலத்தில் ஊன்றினால் அந்த வித்து காற்றில் உள்ள தன் சத்தை எடுத்து அதே செடியாக விளையும். அதே போன்று ஒரு உயிரணு ஒன்றை நுகர்ந்து அதனின் உணர்வின் அணுவாக உருவானால் அந்த அணு தன் இன சத்தை கவர்ந்து தன் இனத்தை பெருக்கும். ஆக இதைத்தான் விஷ்ணுவின் மகன் பிரம்மா என்றுரைத்தார்கள் ஞானிகள். ஒரு உயிரணு ஒரு உணர்வின் தன்மையினை நுகர்ந்து அதனில் உருவரும் அணுக்களாக வரும்பொழுது பிரம்மம் என்றும், அப்படி பிரம்மமான அந்த உணர்வின் சத்து உயிருடன் ஒன்றி இயங்கத் தொடங்கிவிட்டால் அதற்கு சிவம் என்று காரணப்பெயரை வைத்தனர் ஞானிகள். இந்த அளவில் நாமகரிஷி வேணுகோபால சுவாமிகள் இதை நிறைவு செய்து கொள்கிறார்கள். நாமும் நிறைவு செய்து கொள்வோம். மகிழ்ச்சி, பேரானந்தம். குருவர்களை பெறுவோம், அருள்வழியில் செல்வோம், மெய்ப்பொருள் காண்போம், மெய்ப்பொருளை அடைவோம். இந்த அருளுரையை கேட்டுக்கொண்டிருந்த அனைத்து அன்பர்களும் அவர்களை அறியாது சேர்ந்த தீய வினைகள், சாப வினைகள், பாவனைகள், பூர்வ ஜென்ம வினைகள் அனைத்தும் அகன்று அவர்கள் வாழ்க்கையில், நமது வாழ்க்கையில் உடல் நலம், உடல் பலம், மனநலம், மனபலம், தொழில் வளம், செல்வம், சொல்வாக்கு பெற்று, சொல்லில் இனிமை பெற்று, செயலில் புனிதம் பெற்று, மலரின் மனம் பெற்று, மகிழ்ந்து வாழும் சக்தி பெற்று, பரிபூர்ணமான உடல் நலம் பெற்று
இப்பிறவியின் நோக்கமான பிறவியில்லா நிலையை நாம் அனைவரும் பெற வேண்டும். ஈஸ்வரா, குருதேவா, இந்த வாழ்க்கையில் பற்றற்ற நிலையில் கோடீஸ்வரனாகி பேரானந்த நிலையை பெற வேண்டும். ஈஸ்வரா. அப்புறங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்கெல்லாம் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்க, பெல் பட்டன் அழுத்திங்க. மகிழ்ச்சி, பேரானந்தம். ஓம் ஈஸ்வரா குருதே